அந்த சிவகுமார் படத்தில் வந்து கவுண்டமணிக்கு ஒரு சின்ன பையன் ஒன்று இருக்கும், 5 வயசோ 4 வயசு. அந்த பையனுக்கு பழைய சோறு அள்ளி அள்ளி ஊட்டுவான். நல்லா சாப்பிட்றான் மகனே, நல்லா சாப்பிடு. அவன் வந்து என்னென்னா பிணம்லாம் வந்து எரிக்கிறவங்க அந்த படத்தில். அந்த அதோட கேரக்டரில் நடிச்சிருப்பார் கவுண்டமணி. அப்போ வந்து அந்த பையனுக்கு சாப்பாடு அள்ளி அள்ளி ஊட்டுவார். அந்த பையனும் சாப்பிடுவான். சாப்பிட்டு முடிச்சோடனே கொண்டு போய் ஸ்கூலில் கொண்டு போய் உட்கார வச்சுருவான். சிவகுமார் தான் அதில் வந்து ஹீரோவாக இருப்பான். ஹீரோவாக இருந்தோடனே அந்த சிவகுமார் வந்து சாராக இருப்பார், அந்த ஸ்கூலோட சாராக இருப்பார். அவர்கிட்ட சொல்லுவான், கவுண்டமணி சொல்லுவார், இந்த என் பையனை வந்து எப்படியாவது படித்து பெரிய கலெக்டர் ஆகணும், அதுக்கு நீங்கள் தான் வந்து நல்லா பாடம் சொல்லி தரணும். அவரும் சரி சரி நான் பார்த்துக்கிறேன்ட்டு உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சுருவார். பாடத்தை நடத்த ஆரம்பிச்சிடுவார். பாடத்தை நடத்துகிற கொஞ்ச நேரத்தில் அந்த பையன் தூங்கி தூங்கி கீழே விழுகுவான். அவன் வந்து பக்கத்தில் உள்ள பசங்க வந்து சொல்லுவாங்க, இங்கே பாருங்க சார், இவன் தூங்கி தூங்கி கீழே விழுகிறான், தூங்கக்கூடாது, பாடத்தை நல்லா கவனிக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவார் சிவகுமார் சார். அப்போ வந்து இவன் திருப்பி தூங்கிடுவான். அப்புறம் ஒரு அடி அடிச்சிடுவார் சிவகுமார். சும்மா அடிக்க மாட்டார், என்னடா இவ்வளோ நேரம் என்னடா தூக்கம் உனக்கு அப்படின்ட்டு அப்படி கையை பிடிச்சி தூக்கிட்டு திருப்பி விட்டுருவார். அவன் கீழே அப்படியே விழுந்த வேண்டாம், எந்திரிக்கவே மாட்டான். நான் பார்த்தா பக்கத்தில் உள்ள பசங்களாம், சார் இவன் கீழே விழுந்துட்டான், ஒன்றும் எந்திரிக்கவே இல்லை, தூங்குறான் அப்படின்னு. அப்படியே தம்பி என்னடா ஆச்சுன்னு சிவகுமார் வந்து எழுப்பி விடுவாங்க அந்த பையனை. பார்த்தா அந்த பையன் வந்து செத்துருவான். ஏன் செத்துருவான்னா, அப்போ சார் தான் அடித்து கொண்டுட்டான் அப்படின்ட்டு அந்த ஊர் மக்கள்லாம் வந்து பஞ்சாயத்தில் நிறுத்தி வச்சுருவாங்க சிவகுமாரை. நிறுத்தி வச்சோன்னே பார்த்தா அந்த பையன் வந்து செத்துருவான். கவுண்டமணி வந்து அழுதுகிட்டு இருப்பார், அவங்க ஒய்ஃபும் கவுண்டமணி தான். ஐயோ அநியாயமாக என் பையன் பாடம் கவனிக்கலைன்னா விட வேண்டியதானே, அதுக்கு ஏன் பையனை இப்படி அடித்து கொள்ளணும், நீங்கள் நல்லா இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் திட்டுவாங்க. இவனை ஊருக்குள்ளே விட்டதே தப்பாக போச்சு. எல்லா பசங்களையும் பாடத்துக்கு பள்ளியிடத்துக்கு வாங்கன்னு கூப்பிடும் போதே நான் நினச்சேன் இப்படி ஏதாவது ஒன்று நடக்குண்டு அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஊர் மக்கள்லாம். சரி இனிமேல் இந்த தப்பு நடக்கக்கூடாதுன்னு இந்த ஊரை விட்டே போயிடணும், எழுதி கொடுத்துட்டு இந்த ஊரை விட்டே போயிடணும்னு பஞ்சாயத்து தலைவர் சொல்லுவார் சிவகுமாரை பார்த்து. சரிங்க உங்களோட கட்டளைக்கு நான் வந்து தலை வணங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எழுதி கொடுத்துட்டு ஊரை விட்டே கிளம்ப போயிடுவான். அப்போ வந்து இந்த கவுண்டமணி வீட்டில் வந்து எல்லோரும் வந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. அந்த பையனை வந்து அடக்கம் பண்ணிடுவாங்க. அடக்கம் பண்ணி முடிச்சுட்டு எல்லோரும் அழுதுகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து கூட்டத்தில் ஒருத்தர் வந்து சொல்லுவார், இவங்களுக்கு கஞ்சி தண்ணி எதனாச்சும் ஒன்று வச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னேன். உள்ளே போய் அந்த பானையில் சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு கழுவிட்டு வேறு சாப்பாடு வைக்கிறாங்க. அப்போ அந்த சாப்பாடு பழைய சோறு இருக்கும்ல, அதை எடுத்து கீழே ஊற்றுறப்ப பார்த்தா அந்த சாப்பாடு பானையில் வந்து பள்ளி விழுந்துருக்கும். இங்கே அந்த அம்மாவோட பேரை சொல்லி, இங்கே பாரு பானையில் நீங்கள் கீழே போட்டுட்டிங்களா, அந்த சாப்பாட்டில் பள்ளி விழுந்துருக்கு, இந்த சாப்பாடை நம்ம பையனுக்கு ஊட்டி விட்டோம், அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் இந்த சாப்பாடை தான் நம்ம ஊட்டி விட்டுட்டோண்டு. அப்போ இந்த பள்ளி விழுந்த சாப்பாடை நம்ம பிள்ளையே நம்மளே கொண்டுட்டு மீன் தலையாக அடிச்சுக்குவார் இந்த கவுண்டமணியும்